ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூ கலர், ரோஸ் கலர், இப்போ இந்த 2 கலரையும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் கூட போட போகிறோம். கட்டம் டிசைனில். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒயர் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 6.75. இந்த சைடு அளந்தால் 3 இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து நம்ம ஒயர் அளந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ப்ளூ கலரையும் ரோஸ் கலரையும் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ளூவில் வந்து 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ரோஸில் வந்து 15 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நார்மல் நாட் போட்டுக்கணும். நம்ம எப்பயும் போல் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து மேலே கீழே சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இப்போ இன்னும் வந்து ஒரு 3 நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 5 நாட் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ப்ளூ கலர் ஒயர் எடுத்துகிட்டு அதுவும் வந்து 5 நாட் போடணும். இப்போ இன்னொரு நாட்டை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ப்ளூவில் வந்து 5 நாட் போடணும். அதுக்கு அடுத்தது ரோஸ் கலரில் வந்து 5 நாட் போடணும். அப்புறம் ப்ளூ, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ரோஸ் 5, ப்ளூ 5 பாருங்கள். ரோஸு, ப்ளூ, ரோஸ், இது போல் மாற்றி மாற்றி போட்டிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ரோஸ் கலரே வச்சுட்டு நம்ம வந்து 3 லைன் போடணும். மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைனு போட்டுட்டு பாருங்கள் 3 லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே போல் வந்து நம்ம சைடில் இருக்க ஒயரு அப்படியே விட்டுட்டு நம்ம போட வேண்டியது தான். இப்போ இந்த லாஸ்ட் வரலும் போட்டுட்டு ஒயர் கட் பண்ணிடணும். இப்போ வந்து மேலே கீழே நான் வந்து போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து 3 ப்ளூ கலரு, கீழே வந்து 3 ப்ளூ கலர் போட்டு மொத்தம் 9 லைன் போட்டிருக்கிறேன். அடி போட்டு முடித்தாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த கூட வந்து நான் ஏணிப்படி முடித்து வச்சு தான் போட போகிறேன். அதனால் இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் வந்து 2வது நாட்லேருந்து தொடங்குறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து 6 லைன் போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போட வேண்டியது தான்.
இப்போது ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு 5 லைன் போடணும். அதுக்கடுத்தது ப்ளூ கலரில் போடணும். அதுக்கடுத்தது ரோஸ் கலரில் போடணும். இது பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த அளவு ஒயர் வர வரலும் போட்டு முடிச்சாச்சு. இப்போது எப்படி சொருகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து சுற்றி சொருகி முடிச்சிட்டேன். ஒரு 3 ஒயர் மட்டும் வச்சுருக்கிறேன். பாருங்கள், 3வது நாட்டில் தான் சொருகணும். நமக்கு இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்த தூரம் வரை நம்ம சொருகி விட்டுடலாம். இந்த 2 ஒயரை நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், எல்லா ஒயரும் சொருகியாச்சு. இவ்வளோதான், கூட இது போல் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரோஸ் கலரில் வந்து 5 போட்டிருக்கேன். ப்ளூ கலரில் 6 போட்டிருக்கேன். மேலே வந்து ரோஸ் கலரில் 6 போட்டுட்டு ஒரு ஒயர் வந்து உள்ளுக்குள்ளே சொருகியாச்சு. அதனால் 5 நாட்டு தெரியும். சைடில் பாருங்கள், 9 லைனு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இது வந்து கூடையினுடைய அடிபாகம். பாருங்கள், இந்த சைடில் ஏணி இப்படி முடிச்சு பாருங்கள். இது போல் தான் கிராஸாக வரும். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.